இன்னொரு அதிசயம்னா நம்ம தான் ஃப்ளைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆக போறது. அவ்வளோதாங்க, இந்த செக்கினை முடிச்சிட்டா போதும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானது. எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து பேக்கேஜ் வாப் பண்ணுறது. நல்லா சுற்றியும் கவர் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு எவ்வளோன்னு தெரியல. 500. முதல்ல ஐபேட் எடுத்து தூக்கி உள்ளே போடணும். எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. அப்புறம் இப்போ பர்ஃப்யூம் வேறு பார்த்துட்டாங்க. அந்த ஸ்டூடியோ பர்ஃப்யூமை அந்த எல்லா வெப்சைட்லையும் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றது இதுவே காட்டிடும். ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சு. அதுவும் இந்த பஸ்ஸில் தான், ஏசி பஸ்ஸுன்னு தான் பேர். நான் சுத்தமாக ஏசி வரல, கடைசி இதில் அதனால். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு ஹோட்டல் மாதிரி தானே இருக்குது. இதுதான் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட இல்லை என்ட்ரா ஆகிற இடம். பார்த்தீங்களா, செருப்பு, ஃப்ராக்ஸு. This is a terminal 1 departure. Thank you. அலையன்ஸ் ஏர் சேலம் போகிறதுக்கு இருக்குங்க, போட்டிருக்கு. இதோ தெரியுதா எந்த இதுனா, ஃப்ளைட் நம்பர் 9I1515 சேலம். செம்மையாக இருக்குது. அப்படியே போவோம். இங்கே எதுக்கு இவ்வளோ பேர் இடம் விட்டுருக்காங்கன்னு நினைக்க தெரியல. ஜாலியாக ஒரு கப்பல் வராங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி கப்பலாக வர்றது, இப்படி வீடியோ எடுத்துருந்தா கடைசி வரைக்கும் வர முடியாது போல். ஏர் இண்டியாவை தான் அலையன்ஸ் ஏர்னு மாற்றிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம செக்இன் பண்ணிட்டோம். போவோம் உள்ளே போயிட்டு. ஒரு வழியாக அந்த செக்இனை முடிச்சுட்டு, அதுவே மெயின் செக்இன் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப செக் பண்ணி என் ஆதார் ஐடியை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எனக்கு அடையாளம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இது எவ்வளோ பெரிய இன்சல்ட்டாக இருக்குன்னு தெரியுமா. நம்மளோட கவுண்டர் வந்து 17. நான் போயிட்டு இந்த பேக்கை வந்து தள்ளி விட்டுருணும். பிகாஸ் இது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. தூக்கிட்டு அலைய முடியல என்னால். அதனால் இங்கே செக்இன் பண்ணிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் போவோம். ஒரு வழியாக அந்த போர்டிங் பஸ்ஸை வாங்கியாச்சுங்க. கேட் நம்பர் 9க்கு போக சொல்லிட்டாங்க. நம்ம பேக்கேஜ் வந்து பேக்கிங்கில் இருக்குது. வந்தவுடனே நீங்கள் இந்த எல்லாம் உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் உங்கள் பேக் பேக்கில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அது வந்து கிளம்ப போகுது. எனக்கு முன்னாடி என் ஃப்ளைட்டில் அதுவே இறப்போகுது. ஒரு வழியாக அந்த வெயிட்டை தள்ளி விட்டாச்சு. பேக்கேஜ் கிளைம் செக்னு ஏதோ ஒரு ரசீது. இந்த பேக்கேஜோட தான். இதுதான் டொமஸ்டிக் டெர்மினல். இப்படி தான் இருக்கும். அதுவே நீங்கள் இன்டர்நேஷ்னல் போனீங்கன்னா இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். ஆல்ரெடி இதுவே ப்ரீமியமாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது யானை இது வளர்த்துனீங்கன்னா இது வாங்கிட்டு போய் மாட்டுங்க. யானைக்கு தலைக்கு மாட்டுறது. இங்கெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ மச்லாம் கிடையாது, ஸோ மச்சாக இருக்கும் ஃபார் ப்ரீமியம் பீப்புள். இந்த டிக்கெட் வந்து இதோட பாதி வந்து அவங்க கிழிச்சு எடுத்துப்பாங்க. இந்த மீதி மட்டும் தான் நம்மளுக்கு தரும். சில ஃப்ளைட்டில் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. இது தொலைச்சி நம்ம கையிலேயே வச்சுக்கணும். இது வந்து பேக்கேஜ் வாப் பண்ணுறது. நல்லா சுற்றியும் கவர் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு எவ்வளோன்னு தெரியல. 500. நம்ம பேக் அந்த மாதிரிலாம் எந்த நீடுமே கிடையாது. எல்லாம் அழுக்கு துணியாக தான் கிடக்கு. அப்புறம் நம்ம கைஸ்க்கு வாங்கினா கொஞ்சம் நியூ கிளாத்ஸ். எவ்வளோ கவுண்டர் இருக்குது பாருங்க. 56 கவுண்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இது ஏதோ பெரிய ஊருக்கு போதாட்டு இருக்கு. செம்ம கூட்டமாக இருக்குது. நான் ஊருக்கு போகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. கூட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கசன்னு இருந்தது அந்த பஸ்ஸில். பேருக்கு தான் ஏசி பஸ்ஸு, தவிர ஏசியும் காணும், ஒன்றும் காணும். அது என்ன சைடுன்னு தெரியல. அதெல்லாம் அரைவல் சைடு. ஓகே, இன்டர்நேஷ்னல் அரைவல் ஆகிட்டு. ஏன்னா டொமஸ்டிக் அரைவல் நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ரொம்ப கேவலமாக ஏதோ பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. தெரியாமல் சொல்லக்கூடாது, அது வேற. பண்ணிச்சிக்கிங்க, சாரி. இங்கே ஏதாவது கடைகளாக இருக்குது. வெளியவே ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம். இதுதான் நான் எப்பயுமே பண்ணிட்டு இருக்க தப்பு. சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த தப்பை யாருமே பண்ணாங்க இந்த வயசுல. ராஷ்மிகா ஊராது. இன்னும் அடுத்த ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குங்க. எப்பயுமே அது ஒன்று தான் பயமே. பாவி, அதுலேயே நேராக போயிருக்கலாம் போலயே. ஏன்னா எல்லா மொபைல், ஐபாடா எல்லாத்தையுமே அதில் வைக்கணும். எவனா எடுத்துகிட்டு போயிடுவானான்ற ஒரு பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க அந்த ஸ்பாட்டு. இந்த ட்ரேல வந்து நம்மளோட கேஜெட்ஸ்லாம் வைக்கணும். வச்சுருவோம். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அவ்வளோதாங்க. இந்த செக்கினை முடிச்சிட்டா போதும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானது. எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலோட கவர். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல். அப்புறம் இது மைக், வாட்ச், எதே வரனாலும் எடுத்து இந்த ட்ரெயில வச்சிடணும். என்னோட போர்டிங் பாஸ்
முதல்ல ஐபேட் எடுத்து தூக்கி உள்ளே போடணும். எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. அப்புறம் இப்போ பர்ஃப்யூம் வேறு பார்த்துட்டாங்க. அந்த ஸ்டூடியோ பர்ஃப்யூமை இதை வேறு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எதுக்கு இது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் பர்ஃப்யூம் டியோடோரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. ஏன்னா அது போகிறது நம்ம வந்து ஃப்ளைட்லன்றனால ஏகப்பட்ட அந்த சிக்கன் ரோல்ஸ்லாம் இருக்குது. வாட்ச் அந்த இங்கே வச்சுக்கலாம். இந்த போர்டிங் பாஸ் வேறு கையில் வச்சுருக்க ஒரு மாதிரி இருக்குது. இதுவும் இதில் வச்சுக்கலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஹாய். ஓகே இருங்க, வாட்ச் கட்டிக்கிறேன். வாட்ச் ஒரு வழியாக கட்டியாச்சு, கிளம்ப வேண்டியதான். இந்த ட்ரே எங்கே வைக்கிறது? வேற ஐ வாண்ட் டு. ஓகே டிக்கெட்டு பாருங்க நாராசமாக இருக்குது. 9ஆம் நம்பர் கேட்டு இந்த. ஆனால் இந்த மும்பை ஏர்போர்ட் வந்து இதோட ஒரு 10 மடங்கு பெருசு. நினச்சி பாருங்களேன். ஓ சாரி, அடிக்கடி இந்த சாரின்ற வேர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த டிக்கெட்டை நான் அங்கே ஃப்ளைட் யாராவது கிழிச்சு நானே கிழிச்சு போடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன மாதிரி மடங்கிருச்சு பாருங்க. இந்த தும்புறாங்க. வாவ் வாவ் வாவ். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இருக்கிற ரெண்டே மாதிரி தான் இருக்குது. அது வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ளைட். இதுக்கு முன்னாடி நான் போனது எல்லாமே நல்லா 2 தான் போயிருக்கேன். அந்த 2மே வந்து நைட் டைமாக போயிட்டேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டே டைம் ஃப்ளைட்னால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த வியூவில் என்னால் பார்க்க முடியும். பிகாஸ் நைட் டைம் ஃப்ளைட்டில் வந்து எந்த வியூவுமே பார்க்க முடியாது. சும்மா ஏதோ கண்காட்சி லைட் எறிகிற மாதிரி கீழே லைட் எரிஞ்சிட்டு இருக்குமே தவிர வேற எந்த வியூவுமே தெரியாது. அதுவும் நம்ம சேலத்தையும் டாப் வியூவில் இருந்து நான் பிறந்த 27 வருஷத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க போகிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு. இந்த வீடியோ ரீச் ஆகிற பற்றிலாம் நான் வரியே பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு தேவையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. நீங்க நம்ம கேங் மாதிரி தான் போல. டாடாடாடாடாடாடா. நைஸ் டு சீ தெம். என்ன செடிக்கு ஏதோ கண்ணாடி கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க ஸ்பா இருக்குது. உங்களுக்கு ஏர்போர்ட் வந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்பாவில் வந்து என்ஜாய் பண்ணலாம். மசாஜ், ஒன்லி மசாஜ். எப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. தண்ணியை மட்டுமே குடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக தண்ணி குடிச்சதுங்கன்னா ரூமில் கிட்டத்தட்ட அது மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 11 மணிக்கு குடித்தேன். ஐயோ இப்படி இருந்தால் செத்துருவோடா கார்த்தி. செஞ்சதை கூடி. நம்ம இன்டர்நேஷ்னல் கடை எதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த டொமினோஸ் இல்லை கேஎஃப்சி அந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்டில். ஆல்ரெடி மும்பையில் ட்ரை பண்ணும்போது இருந்தது. அதோட நம்பிக்கையில் நான் போய்கிட்டு இருக்கேன். இருந்ததுன்னா சந்தோஷம். நல்லா இருக்குங்க ஏர்போர்ட்டு. இந்த சீட்டிங் பாருங்களேன், கேரளா ஸ்டைலுன்றது எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற கேரளா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க பாருங்க, போலீஸு. நான் பயந்துட்டே இருந்தேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி போனதில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட், தென் கொச்சின் மும்பை ஏர்போர்ட், இங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்படியே பார்த்தாலே வடப்பாக இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்மெலி ஃபேஸோட வெல்கம் பண்ணுறாங்க. அதுதான் சான்ஸ் இல்லை. என் சாமி வந்துருச்சு. தாங்க தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. கேஎஃப்சி. இந்த கேஎஃப்சி போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த கேஎஃப்சியில் வந்து ஊறப்பட்ட ரேட்டாக இருக்குது. இந்த லான்ச் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாகவே ரேட் அதிகம். பட் அந்த கிரெடிட் கார்டு, அதாவது இந்த விசா, மாஸ்டர் அதெல்லாம் ஆஃபரில் இருந்ததுன்னா இங்கே வெறும் ஜஸ்ட் 2 ரூபா தான். நம்ம வச்சுருக்கிறது ஒரே ஒரு எஸ்பிஐ கார்டு. அதை கொண்டு போய் இங்கே நீட்டணும்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரே ஒரு டெபிட் கார்டு மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். சாரி 2. ஒன்று வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், இன்னொன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எதுக்குமே பிரயோஜனப்படல. எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட போகிறது சேலத்தில் இருக்கிற ஏஎம் பிரியாணி இல்லை ஏதாவது ஒரு பிரியாணி கடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட் வந்து கீழே போகணுமாங்க நம்ம கேட்டு. அடாடாடாடாடா, அது வேறையா? ப்ரேயர் ரூம் இருக்குது. உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டா பே பண்ணிக்கலாம். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நம்மளோட வந்து கேட் நம்பர் 9னால கீழே போக சொல்லி போட்டிருக்கு. ஆல்வேஸ் வேர் அ மாஸ்க். இதை தாங்க ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன். சாமி. ஹாட்டு, கோல்டு, நார்மல் எல்லாமே இருக்கா? உங்களுக்கு தேவை நார்மல். கொஞ்சம் மிக்சிங் எப்படி இருக்குன்னு தெரில. இதுவே என் மச்சா இருந்தால் கரெக்டான மிக்சிங் போட்டிருப்பான். என்னடா சுடு தண்ணி காணும்.
இதில் நல்லா புகை வருது, ஆனால் சூடாக தண்ணி மட்டும் வரல. ஒரே நிமிஷம் கால் வருது. ஒரு வழியாக நம்ம கேட் வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. கேட் நம்பர் 9 தான். அங்கே விட்டுட்டு ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குன்னா, இங்கே வந்து இந்த சார்ஜிங் போட்டிருக்கு. நம்ம மொபைல் கொஞ்சம் கரண்ட் கொடுக்கறதுக்கு வந்து வந்திருக்கும். 45 என்பதாக இருந்தது, சரக்குன்னு குறைஞ்சிரும். கரெக்டாக இங்கேன்னு பார்த்து ஏசி அப்படி கொட்டுது பனிமலையாட்டம். அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் வெளியே பார்த்தீங்கன்னா ரன்வே. இங்கே ஒன்றும் அவ்வளோ ஃப்ளைட்ஸ்லாம் ஒன்றும் வந்து போகிற மாதிரி தெரியல. பிகாஸ் கம்பேர் வித் மும்பை அங்கே வந்துட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு 2 ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங்ன்ற மாதிரி 2 ரன்வே வச்சு ரன் பண்ணிருக்கனால அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ரன்வே தான் போல். வேறு லெவலாக இருக்குது ஏர்போர்ட்டு. ஸ்ட்ரைட் டைப் இருக்கு. கூப்பிட்டான், சரிங்க நம்ம ஆள் கூப்பிட்றான். எதுவும் திட்டாமல் இருந்தால் சரி. மணியா சொல்லு மணியா. தான் கேட்டுக்கிட்ட உட்காந்துருக்கேன். டே பொனாப்பட்ட கேட் இல்லை, ஏர்போர்ட்டோட அந்த இந்த கேட்டுரா, ஃபைனல் கேட்டு. ஃப்ளைட் அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏறிடுவேன். நீ எப்போ கிளம்புற? 3:30 கிளம்பு, கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஹலோ, நான் தான் எங்க சொன்னேன். ஏன்னா அந்த ஏர்போர்ட்ல வேற பஸ் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துருக்கடா அப்படின்னு. நம்மள்கிட்ட ஷிஃப்ட் இருக்கு, நம்ம யூகே ஷிஃப்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்துருவோம். ஏன் நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்து கால் வந்துருச்சு. கால் மீன்ஸ் கூப்பிடுவாங்க. அது ஃபைனல் கால்னு சொல்கிறதுக்குள்ளே போனால் போதும். பட் ரொம்ப ஏர்லியாகவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக 3:55 சம்திங். இப்போ கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. இதோ நம்ம பஸ்ஸும் வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போய் அங்கே ஃப்ளைட்டுக்கிட்ட விட்டுருவாங்க. இவ்வளோ சீக்கிரமாக இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டு? எனக்கு வேறு தலை சுற்று மேலே உட்காந்தா கிருகிருக்குன்ட்டு. ஃபோனை வேறு இப்போ தான் சார்ஜ் போட்டேம்மா, சார்ஜ் போட்டு வந்துடுறேம்மா. ஏமா இது, ஐயோ ஒரு தாத்தா வராரு, 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் சேலம் தானா? சரி ஓகே. ஃப்ளைட்டில் சார்ஜ் போட இதில் இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கூப்பிட்றேன், இருங்க எம்மோ இருமா வரேன். இப்போ உடனே எடுக்கிற மாதிரி தான். ஃபோனை வச்சுட்டு போயிருக்கோம் அவசரத்தில். 7 ஃபோனு நம்ம கிளிக்கு. இருங்க, நான் போயிட்டு இதை கொடுத்து செக்இன் ஆகிக்கிறேன். உள்ள கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கிறேன். இந்த பஸ்ஸை புக் பண்ணியாச்சுங்க. இது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து தெரியுதா அங்கே போகிறதுக்கு இந்த பஸ்ஸு. அது வரைக்கும் கூட நம்ம நடந்து போகக்கூடாது, ராஜமரியாதையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையாது. ஏன்னா வித்தவுட் பெர்மிஷன் யாரும் இந்த ரேம்பில் கூட நடக்கூடாது. ஸோ ஒன்லி இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். சேலம் போகிறதுக்கு ஒரு 10 பேர் தான் போல. அதான் இதுவே பார்க்க பெருசாக தான் இருக்குது. ஆனால் இதை விட பெரிய ஃப்ளைட்லாம் இருக்குது இன்னும். இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்லாம் பாருங்கள், பயங்கரமாக ஓடி ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு அதிசயம்னா, நம்ம தான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆக போகிறது. தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த இது வந்து ஏசி எப்படி வர்றதுன்னு தெரியல, திருப்பிட்டு இருந்தேன். பட் இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஓகே, ஏர் ஃப்ளோ இருக்குது. உங்களுக்கு லைட்ஸ் வேணும், லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடணும்னா இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். உள்ளே வந்தாச்சுங்க. எனக்கு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அங்கே கேட்டாங்க, போர்டிங் பாஸ் எடுக்கிற இடத்துல வேணான்ட்டேன். பட் இங்கேயும் வந்து கேட்டாங்க. அதை பாருங்கள், சரிதா? நான் தான் ஃபர்ஸ்ட் சீட்டில் இருக்கேன். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் சீட் மாதிரி தான். ஏன்னா இதோட ஃபுட் ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒன்லி ஏதோ இடிச்சுக்கிட்டே இருக்கே, என்னன்னு தெரியலையே. வரும்போதே வாட்டர் பாட்டில் கொடுத்து அமைச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த சீட் பெல்ட் இடிச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக ஃப்ளைட் மூவ் ஆனதுலேருந்து என் மைக் சரியாக ஒர்க் ஆகலை. அது ஏன்ற ரீசன் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃப்ளைட் நான் புக் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1770 ரூபா, 1170. நான் எப்பயுமே இந்த ஸ்கை ஸ்கேனர்ன்ற சைட்டில் வந்து செக் பண்ணுவேன். பிகாஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த எல்லா வெப்சைட்லேயும் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றது இதுவே காட்டிடும்.
ஸோ பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுறது நல்லது. இந்த ரன்வேலேருந்து 200-300 கிலோமீட்டர் ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆகிற ஒரு ஃப்ளைட்டோட ஃபீல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, தீம் பார்க்லலாம் இருக்கக்கூடிய அந்த ரோலர் கோஸ்டர்லேயே நீங்கள் போக விரும்பாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேக் ஆஃபும் லேண்டிங்கும் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அப்படிலாம் கிடையாது, ரோலர் கோஸ்டரில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா அந்த ஃப்ளைட் ஜேர்னி வந்து கண்டிப்பாக உங்களுக்காக தான். செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு ரொம்ப முன்னாடி, ஏன்னா நான் வந்து கொலம்பஸ்லேயே கூட போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதில் ட்ராவல் பண்ணுறேன்னு தானே நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. எல்லாத்துக்குமே காரணம் லவ் தான். எனக்கு ஃப்ளைட் மேலே இருக்கக்கூடிய லவ் கிரேஸ். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துலேயே 10,000 அடிக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய சினாரியோ இந்த மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட அண்டார்டிகா மாதிரி. ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் பெரிய விஷயம்னு நினைக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஃப்ளைட்டில் போயே ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் ஏர்போர்ட் என்ட்ரி ஆகி செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறி இறங்கிட்டிங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் தென் இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் MJ96.